கோல்ட் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க பாருங்க. கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக டிஜிகோல்ட் ஆப் சேஃபா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா செபி ஒரு அறிக்கை சொல்லிட்டாங்க, இது எங்கள் கீழே வரல, அதனால இது கடை முடிக்கு போனால் நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. பர்சனலாக நான் உங்களை மாதிரி ஒரு காமன் மேன், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்லாம் கிடையாதுங்க. என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிஜி கோல்டு ஆப்பில் போய் ஒரு கடையில் சேவ் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்க சொன்னாங்க ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டு. கோல்டு காயினுக்கு தாங்க ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் மேக்கிங் சார்ஜ் ஆபரணத்துக்கும் அதுக்கும் இருந்தது. இன்றைக்கும் கடைக்கு போனால் டிஜிகோல்டு போடுங்கன்னுவாங்க, ஆனால் அதில் ஒரு லாபமும் இல்லைங்க. இது என்னுடைய பர்சனல் கருத்துங்க, என்னுடைய அனுபவ கருத்து. ஏன்னா கடையை மூடிட்டு போயிட்டா என்னங்க பண்ணுவோம்? இந்தியாவில் கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் இதை இந்த டிஜிகோல்டு ஆப்பில் சேவ் பண்ணிட்டு வராங்கங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கோல்பீஸ் அது வேறங்க, அது டிஜிட்டல் கோல்டு. இது டிஜி கோல்டு ஆப், ஒரு தங்க நகை கடையில் ஆப் மூலமாக நம்ம சேவ் பண்ணுறது. தயவுசெய்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. அதுக்கு பதிலாக நம்ம சிறுக சிறுக பணத்தை சேமித்து அந்த பணத்தை கொண்டு போய் கடையில் நேரடியாக நம்பகமான கடையில் கொடுத்து வாங்குற அந்த கோல்டு காயினோ நகையோ அதுக்கு பெரிய திருப்தி கொடுக்குங்க. எப்படி போடுங்க, இல்லை ஆர்டி போடுங்க. அந்த பணத்தை மூலமாக இல்லை உங்கள் சம்பளத்தில் 10% சேமித்து கொண்டு போய் நகை வாங்குங்க. அதில் இருக்கிற சந்தோஷமே மிகப்பெரிய சந்தோஷங்க. இது ஏன் நம்ம பயப்படுறோம் டிஜி கோல்டு ஆப் வேண்டாம் அப்படின்னா, இது செபி பாதுகாப்புக்கு கீழே, செபி ரெஜிஸ்டர் கீழே வரலைங்க. அந்த ஒரு பயம்தான். அதனால் நம்பகமான கடை அப்படின்னா நேரடியாகவே போய் நீங்கள் வாங்குங்க. கையில் பணத்தை வச்சுட்டு நேரடியாக போய் வாங்குங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. டிஜி கோல்ட் ஆப் வேண்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. கவனமாக இருங்க. ஏன்னா சிறுக சிறுக சேமித்த பணம் அது நகையாக மாறும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பணத்தை சம்பாரித்து அதை விடும்போது இருக்கிற வலி பெரிய வலிங்க. அதனால் கவனமாக இருங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.